இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம். தேர்தல் தோல்வியை கண்டு அஞ்சி உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூச்சமண்டி மேடையில் மோடி பேசியவற்றின் தொகுப்பும் உண்மையும் இந்த காணொலியில் பாருங்கள். வாங்க காணொலிக்கு செல்வோம். முதலாம் கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு பெரும் பின்னடைவு என்ற உளவுத்துறை அறிக்கையை தொடர்ந்து 19/4/2024 பிறகு நடந்த பரப்புரை கூட்டங்களில் மோடி பேசிய உண்மைக்கு புறம்பான தகவல்கள் அதன் உண்மைத்தன்மையும் குறித்து பார்க்கலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் முதல் கட்ட வாக்குப்பதிவில் பாஜகவுக்கு எதிராக மக்கள் திரண்டதை அடுத்து தனது இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தில் இந்தியாவின் இஸ்லாமியர்களை பிற பின்தங்கிய சமூகங்களுக்கு எதிராக நிறுத்தும் முயற்சியில் பிரதமர் மோடி இறங்கினார். ஏப்ரல் 21 ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரிவினையை உண்டாக்கும் வகையில் பேசி சர்ச்சையை ஏற்படுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியின் இந்த கண்ணியமற்ற பேச்சு பிரதமர் பதவியை சிறுமிப்படுத்தும் விதமாக உள்ளதாக குற்றம் சாட்டிய காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இது குறித்து தேர்தல் ஆணையத்திலும் புகார் அளித்தன. எந்த ஒரு கட்சியும் அல்லது வேட்பாளரும் தற்போதுள்ள வேறுபாடுகளை மோசமாக்கும் அல்லது பரஸ்பர வெறுப்பை ஏற்படுத்தும் அல்லது பல்வேறு ஜாதிகள் மற்றும் சமூகங்கள், மத அல்லது மொழி ஆகியவற்றுக்கு இடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று தேர்தல் நடத்தை விதிகள் கூறும் நிலையில் மோடியின் இந்த வெறுப்பு பேச்சுக்கு நாடு முழுவதும் கடும் கண்டனம். அடுத்து இஸ்லாமியர்களை பற்றி வெளிப்படையாக பேசுவதை மட்டும் குறைத்து கொண்ட மோடி உண்மைக்கு புறம்பானவர்களை தொடர்ந்து பேசி வருகிறார். கடந்த ஒரு வாரமாக பல்வேறு ஊர்களில் பல்வேறு கூட்டங்களில் கலந்து கொண்டு மோடி பேசிய பேச்சுகளும் அதன் உண்மைத்தன்மையும் பார்க்கலாம். ஏப்ரல் 21 முதல் ஏப்ரல் 25 வரை 5 நாட்களில் மோடி பேசிய ஒவ்வொரு பேச்சையும் கேட்டு அவருடைய கூற்றுகள் உண்மை என்பதை ஏப்ரல் 21 ராஜஸ்தான் பன்ஸ்வாராவில் மோடி பேசிய பொய். திருமணமான இந்து பெண்களில் தாலி செயின் உட்பட தனியார் சொத்துக்களை கணக்கெடுத்து கைப்பற்றி மறுபங்கீடு செய்வதாக காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை கூறியதாக மோடி தனது இரண்டாவது கட்ட பிரச்சாரத்தை தொடங்கினார். எனது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளின் தங்க நகைகள் வெறும் காட்சி பொருள் அல்ல, அது அவர்களின் சுயமரியாதையுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். அவர்களின் மாங்கல்யம் அவர்களின் வாழ்க்கையுடன் இணைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அதை பறிப்பதாக மிரட்டுகிறது. இது அப்பட்டமான பொய். உண்மை என்னங்க? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் பெண்களின் மாங்கல்யம் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. தனியார் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் எந்த குறிப்பும் இல்லை. மோடி பேசிய இரண்டாவது பொய், நாட்டின் வளங்களில் இஸ்லாமியருக்கு முதல் உரிமை என்று முன்னரசு கூறியதாக மோடி கூறினார். உண்மை என்னங்க? இது 2009 மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது ஆற்றிய உரையின் திரிபு. மத சிறுபான்மையினர் மட்டுமின்றி தாழ்த்தப்பட்ட ஜாதியினர், பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட அனைத்து பின்தங்கிய பிரிவினரையும் உயர்த்த வேண்டியதன் அவசியத்தை அவர் அப்போது எடுத்து உடைத்தார். இது உண்மைங்க. மூன்றாவது பொய், நாட்டின் செல்வத்தை காங்கிரஸ் கட்சி ஊடுருவல்காரர்கள் மற்றும் அதிக குழந்தைகளை பெற்றவர்களுக்கு பங்கிடும் என்று மோடி கூறினார். உண்மை என்னங்க? இஸ்லாமியர்கள் ஊடுருபவர்கள் என்று கூறப்படுவதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. மோடி அரசாங்கம் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் பற்றிய தரவு எதுவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் பலமுறை கூறியுள்ளது. இந்திய இஸ்லாமியர்களின் கருவுதல் விகிதம் இந்துக்களை விட அதிகமாக இருந்தாலும் மற்ற அனைத்து சமூகங்களையும் விட வேகமாக குறைந்து வருகிறது. தவிர கருவுதல் என்பது பொருளாதாரத்தின் ஒரு செயல்பாடு, மதம் காரணம் அல்ல. மிகவும் வளர்ந்த தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் ஏழை பீகாரில் உள்ள இந்துக்களை விட குறைவான குழந்தைகளை பெறுகிறார்கள். இதுதாங்க உண்மை. ஏப்ரல் 22 அலிகாரில் மோடி பேசிய நான்காவது பொய், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் தனியார் சொத்துக்களை கணக்கெடுத்து பறிமுதல் செய்வதாக மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது என்ற பொய்யான கூற்றை மோடி மீண்டும் கூறினார். அந்த பொய், காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உங்களிடம் எவ்வளவு வருமானம், சொத்து, வீடுகள் உள்ளன என்பதை கண்டறிய ஒரு கணக்கெடுப்பு நடத்தப்படும். அரசாங்கம் சொத்தை கைப்பற்றி மறுபங்கீடு செய்வார்கள். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இவ்வாறு கூறுவதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் என்ற ஒரு பச்சை பொய்யை மோடி பேசினார். உண்மை என்னங்க?
காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை இதை பற்றி கூறவில்லை. ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய ராகுல் காந்தி, நாட்டின் சொத்துக்களை மதிப்பீடு செய்வோம், பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர், ஆதிவாசிகள், பொதுப்பிரிவை சேர்ந்த ஏழைகள், சிறுபான்மையினர் ஆகியோர் நாட்டில் தங்களின் பங்கு என்ன என்பதை அறிந்து கொள்வார்கள். எனினும் தனிப்பட்ட சொத்துக்களை கைப்பற்றி மறுபங்கீடு செய்யும் என்று அவர் கூறவில்லை. இதுதான் உண்மைங்க. ஏப்ரல் 23 டோங் சவாய் மாதோப்பூரில் மோடி பேசிய பொய். ராகுல் காந்தி உரையிலிருந்து மறுபங்கீடு குறிப்பு குறித்து பேசிய மோடி, உங்கள் வீட்டில் தானியங்களை சேமித்து வைக்கும் பெட்டி இருந்தால் அதுவும் எஸ்ஐக்கு உட்படுத்தப்படும் என்று அர்த்தம். உங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக இருக்கும் உங்கள் சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்பட்டு மறுபங்கீடு செய்யப்படும். உங்களிடம் 2 வீடுகள் இருந்தால் அதை அவர்கள் எஸ்ஐயில் கண்டறிந்தால் அரசாங்கத்தால் கையகப்படுத்தப்படும். இது உங்களுக்கு ஏற்புடையதா என்று மிகவும் பெரிய பொய்யை கூறியுள்ளார். உண்மை என்னங்க? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையிலேயோ அல்லது அதன் தலைவர்களின் உரைகளிலேயோ அரசாங்கம் மக்களின் வீடுகளை கைப்பற்றி மறுபங்கீடு செய்வதை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. இதுதாங்க மோடி பேசிய பொய்களின் ஊர்வலம். அதுக்கு உண்மையான தகவல்களை கொடுத்துருக்கோம். இன்னும் பல கட்டங்கள் தேர்தல் இருக்குது. மோடி 2வது கட்டத்திலேருந்து பொய் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் மற்ற கட்டங்களில் எத்தனை பொய் சொல்லுவாரோ அதையெல்லாம் மக்கள் புரிந்து கொள்வார்கள்.